சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், இதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மலர். அப்படியே செத்துன்னு போல இருக்கு மலர். ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். ஏன் அர்ஜுனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்த? செய்யாத தப்புக்கு ஏன் அவனுக்கு இந்த நிலைமை? அர்ஜுன் பாவம் இல்லையா? அவன் போலீஸ் கிட்ட அடி வாங்கி இப்படி எல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல. அவன் அந்த நரகத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தி கொடு கடவுளே. மலர், என்னாச்சு என் புள்ளைக்கு? யார் அவனை சித்திரவதை பண்றாங்க? சொல்லு மலர். அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகாமதான் இப்படி உக்காந்து நீ அழுதுட்டு இருக்கியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு மலர். என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஆனந்த், ஆனந்த். சொல்லுங்க அத்தை. ஆனந்த், அர்ஜுனுக்கு என்னாச்சு? மேடம், ஸ்டேஷன்ல அவனை யாரு என்ன பண்ணாங்க? அங்க என்னமோ நடந்திருக்கு. மலர் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன நடந்தது சொல்லுங்க. மலர், என்னடி ஆச்சு? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்றீங்களா இல்லையா? அத்தை, ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் அர்ஜுன சொல்லுங்க. அர்ஜுனுக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அடிச்சிருக்கான். என்ன தைரியம் இருந்தா அவங்க ஏன் புள்ள மேலேயே கைய வச்சிருப்பாங்க? அவங்கள ஐஜி சார், நான் செண்பகவள்ளி பேசுறேன்.
அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். யோ கான்ஸ்டபிள் சார். என்னையா ஸ்டேஷன்ல இவ்வளவு கூட்டம்? என்ன இது? யார் மேல கைய வச்சிருக்க? யார் உனக்கு இவ்ளோ ரைட்ஸ் கொடுத்தா என் புள்ளைய அடிக்கிறதுக்கு? மேடம் கையெடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூனிஃபார்ம் போட்டுட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? மேடம் கையெடுங்க. அத்த 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 ப்ளீஸ் அத்த விட்டுருங்க அத்த. அத்த எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அத்த, ப்ளீஸ் அத்த. அத்த நீங்க சும்மா இருங்க ஆனந்த், சும்மா இருங்க. என்ன இது? என் புள்ளைய மனசாட்சி இல்லாம போட்டு அடிச்சிருக்க? அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஆ? நான் யாரு என்னன்னு தெரியாம என் புள்ள மேலயே கைய வச்சுட்டல? மேடம் கைய எடுங்கன்னு சொல்றேன். என் புள்ளைய மேடம் அடிச்ச மேடம் உடனே மேடம் நான் கொஞ்சம் பொறுமையா சும்மாவே இருங்க விட மேடம். மாட்டேன். மேடம் நான் சொல்றது கேளுங்க, கை எடுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். இல்ல சார், இருங்க. இவரை நான் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் புள்ளையே அடிச்சிருப்பாரு. மேடம் நான் வந்துட்டல, நான் பேசிக்கிறேன் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் கை எடுங்க மேடம். சார் என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? எதுக்காக அவர் அடிச்சீங்க? அவரு தான் தப்பு பண்ணாருன்னு இன்னும் ப்ரூவ் ஆகலல்ல? சார் நான் ஒன்னும் பொழுது போகாம அந்த பையனை அடிக்கல சார். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை விசாரிக்க போனா என்னையும் அடிக்கிறான் சார். கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தான் சார். நம்மளனா கான்ஸ்டபிள்ஸ கூட கேட்டு பாருங்க சார். இப்படி எல்லாம் பண்ணா நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், இவரு பொய் சொல்றாரு சார். அப்படியெல்லாம் இவர் எதுவுமே பண்ணாம என் பையன் இவர் மேல கோவப்பட்டிருக்க மாட்டான். இவரு வேற ஏதோ பண்ணிருக்காரு. மேடம் இருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, கண் கூட பார்த்தா தெரியும். யோ கான்ஸ்டபிள் சார். அவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வா அர்ஜுன். அர்ஜுன், ஏய் நீ தானே கொலை பண்ண? இல்ல சார், நான் பண்ணல ஏப்பா நீ தான்ப்பா கொலை பண்ணிருக்க. சார். கொலை பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன பண்ண எனக்கே தெரியாது. சார் பாத்தீங்களா சார், எப்படி நடந்துக்கிறான்னு நீங்களே பாருங்க. அவன் நார்மலாவே இல்ல சார், ஏதோ மென்டலி டிஸார்டரா இருக்கான் சார். சார். பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்றான்னு. சார், செய்யாத தப்புக்கு அவரை பழி சொன்னா கோபம் வரதானே சார் செய்யும். அதுக்காக போலீஸ் அடிப்பானாமா? இங்க பாருங்க, அவனை விசாரிக்க வேண்டியது எங்களோட டியூட்டி. அதை பண்ணக்கூடாதா சார்? ஒரு போலீஸ்காரங்கிட்டே இவ்வளவு ரூடா நடந்துக்கிறான் அப்படின்னா இவனால கொலை செய்யப்பட்டதா சொன்ன அந்த பொண்ணுகிட்ட எப்படி நடந்துகிட்டு இருப்பான்? இவனோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது இவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பானோன்னு நாங்க நம்புறோம் சார். சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப கொலை பண்ண சொல்லிட்டு இருக்க. அர்ஜுன், 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 என்னப்பா இது? அர்ஜுன் சொன்னா கேளு அர்ஜுன். சார் பாருங்க சார், உங்க கண்ணு முன்னாடியே பாத்துட்டீங்க. இதுக்கு மேல என் மேல தப்புன்னு சொல்ல போறீங்களா? சார். சார் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க பையனை பார்க்காம வேற ஒருத்தனை யோசிச்சு பாருங்க, நம்மளோட விசாரணை எப்படி இருக்கும்னு. இருந்தாலும் இந்த பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறதுனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்றேன். இவ ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கான் சார். இத பாருங்க சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என் புள்ளைய சைக்கோ அது இதுன்னு ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நல்லா இருக்காது. இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. இந்த பையன் தான் அந்த குற்றத்தை பண்ணான்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் இவரை கொலைகாரன்னு முத்திர குத்தாதீங்க. என்ன புரியுதா? ஓகே சார். இதுக்கப்புறம் இவரை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க மேலதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல சார், இனிமேல் அந்த மாதிரி நடக்காது சார். அர்ஜுன் நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுப்பா. போலீஸுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க அதை பண்ணத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு நீயும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேல நீ கை வைக்க கூடாதுப்பா, அது பெரிய தப்பு. ஓகே அங்கிள். மேடம் இந்த ஒரு தடவை விட்டுருங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. யோ இன்ஸ்பெக்டர் சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். ம் ஓகே மேடம், நான் வரேன். நீங்க அர்ஜுன் கிட்ட பேசிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ சார். சார் சார்.
டேய் எல்லாம் முடிச்சிட்டு கோர்ட்ல இருந்து வெளியே வருவான் அவன். அவன் வரும்போது முகத்துல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு நேரா அவங்கிட்ட போய் கத்தி எடுத்து முதுல குத்திட்டு நான் இந்த பக்கமா ஓடிடுறேன். சரிண்ணா. நீ என்ன பண்ற தெரியுமா? அவன் அடி வயித்துல கத்தியை இறக்கிட்டு இந்த பக்கமா ஓடிடு. இங்க பாரு, நீ கார் எடுத்துக்கிட்டு ரெடியாரு. யாரும் மாட்டிக்காம இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். சரிண்ணா. யூ ப்ரோசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் நான் பார்க்குறேன். வேணும்னே அர்ஜுன் மேல பழி போடுறதுக்காக இந்த வழக்க போட்டிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி இவர் ஒன்றும் எந்த இடத்துலையும் அந்த நிக்கிதாங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கவே இல்லை. அர்ஜுனோட அம்மா கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள மலருங்கிறவங்களோட அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்பவாவது நிக்கிதாங்கிறவங்க அந்த வீட்டில இருந்து வெளியே போயிருக்கணும். அதுக்கு அப்புறமும் அவங்க எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க சாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அர்ஜுனோட மனைவியான மலரை அவங்க கொலை பண்றதுக்கு பார்த்திருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் இருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், அதுபோக எதிர்த்தரப்பு சார்பாக கொடுக்கப்பட்ட கைரேக ஆதாரமான அந்த ஃபைல்ல என் கட்சிக்காரர் அர்ஜுனுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் மட்டுமே அந்த கத்தியில பதிவாயிருக்கு. மேடம், இதுதான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரூஃபோட டூப்ளிகேட் காப்பி. உங்க பையனோட கைரேகையும் அந்த பொண்ணோட வயித்துல குத்தப்பட்ட கத்தியில இருந்த கைரேகையும் ஒண்ணுதான் மேடம். இந்த ஆதாரம் தான் இந்த கேஸ்ல நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல். இத வச்சே எதிர்த்தரப்பு வக்கீல் ரொம்ப சுலபமா இந்த கேஸ் ஜெயிச்சு அர்ஜுனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட முடியும் மேடம். என்னதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தீர்ப்பும் அதை வச்சு தான் கொடுப்பாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சத்தியமா அர்ஜுன் அதை பண்ணிருக்கவே மாட்டாருக்கா. மலர் இரு, நீ பதட்டு படாத. அர்ஜுனுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. மலர், இது கொஞ்சம் பாரு. இதுல அர்ஜுனோட ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இதோட ரேகை மட்டும்தான் பதிவாயிருக்கு. ஒரு பொண்ணு சாகுற அளவுக்கு குத்தணும்னா அந்த கத்திய இறுக்கமா பிடிச்சாதானே குத்த முடியும். அப்படி இறுக்கமா பிடிக்கணும்னா கட்ட விரலும் சுண்டு விரலோட கிரிப் இல்லாம எப்படி கத்திய பிடிக்க முடியும்? இது பாரு, 3 விரலை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா குத்திருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுல்ல. பார்வதி, கூடாத. சார், பார்வதி சொன்ன மாதிரி இத வச்சு எப்படி சார் என் பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணான்னு முடிவு பண்ண முடியும்? கத்தியில என் பையனோட கைரேகை மட்டும் இருந்ததுனால எப்படி அவனை குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியும்? சார், இத வச்சு கண்டிப்பா ஏதாவது பண்ண முடியும்ல சார்?
அர்ஜுன் தான் கொலை பண்ணாருன்னு சந்தேகம் வர்றதுக்கான மொத்த காரணமும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆனா அதுவே இங்க தப்பா இருக்கே சார். இத வச்சு நீங்க ஆர்கியூ பண்ண முடியும்ல? கண்டிப்பா முடியும் மேடம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. சார் இங்க பாருங்க, நீங்க பெரிய இடம் தான், உங்களுக்கு ஆள் பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம். அதுக்காக நீங்க சட்டத்தை மீறுதல்ல என்னால பொறுத்துக்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட மனசாட்சியோட நடந்துக்கோங்க சார். பெத்த பிள்ளைய நினைச்சும் கட்டின புருஷனை நினைச்சும் 2 பேரும் கதறிட்டு இருக்காங்க சார். அதை பார்த்து கூட கொஞ்சம் கூட ஈவிரக்கல்லாம பேசினா எப்படி சார்? சார் ப்ளீஸ் கொஞ்சம் அவங்க 2 பேரையாவது பார்க்க விடுங்க சார். ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன் இப்ப அவங்க பார்த்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? இவங்கள அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உசுரை காப்பாத்த போறாங்க? சும்மா பார்க்கணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்ப உங்களை கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இத பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டேன், 10 வருஷம் குழந்தை இல்லாம நான் தவம் இருந்து பெத்த புள்ள அவன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கோர்ட் வாசல்ல வச்சு உங்க பாதுகாப்புல இருக்கும் போதே அவனை கத்தியால குத்திட்டு போயிட்டாங்களே, அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவனை காப்பாத்த வேண்டியது தானே, அது உங்களோட பொறுப்பு தானே. அவனை குத்தும் போது வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து எங்க புள்ளைய பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறீங்க. ரூல்ஸ பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்த ரவுடிங்க உங்களை மீறி என் புள்ளைய கத்தியால குத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு துப்பில்ல, எங்களை தடுக்கிறியா நீ? நீ எல்லாம் என்னையா போலீஸ்? இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன போலீஸ் நினைச்சீங்களா இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யறவன் நினைச்சீங்களா? உங்க அதிகாரம் பணபலம் எல்லாம் உங்களோட இருக்கட்டும், அதை என்கிட்ட எல்லாம் காட்டணும்னு நினைக்காதீங்க. அவனை பார்க்க அலோவ் பண்ண முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்குங்க. அவனே ஒரு கொலைகாரன். அவனை கொலை பண்ண பார்த்தாங்களா? நாங்க போய் அவனை காப்பாத்தலையா? வந்துட்டாங்க சொல்றதுக்கு. ஏய், இன்னொரு தடவை என் புள்ளைய கொலைகாரன்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது சரி, போலீஸ்காரனையே மிரட்டுறீங்களா நீங்க? கொலைகாரன் சொல்லாம பின்ன என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் உங்க பையனை விசாரிக்கும் போது அவன் என் கழுத்தை பிடிச்சு கொல்ல பார்த்தான். இப்ப நீங்க என்னடானா அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே கொலை மிரட்டல் விடுறீங்க. அது சரி, குடும்பமே இப்படித்தானா? சரியான கொலைகார குடும்பமா இருக்கும் போல. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வார்த்தை நீ பேசுன. என்ன மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? உங்களால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுட்டு என்கிட்ட சவுண்ட் விட்டு என் வேலையை செய்ய விடாம என்ன தடுத்தீங்கன்னா உங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். வெயி, உள்ள வை பார்க்கலாம். மரியாதையா பேசுங்க மேடம். கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி ஆனந்த் என்னால பொறுமையா இருக்க முடியும்? ஏன் புள்ளைய பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு இவர் யாரு? வள்ளி, சொன்னா கேளு. முதல்ல அர்ஜுனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், மத்ததெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அர்ஜுனை நான் பார்க்கணும். ஒரே ஒரு தடவை அவரை பார்க்க விடுங்க ப்ளீஸ் சார். ஏமா எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க மிரட்டி கேட்டாலும் சரி, கெஞ்சி கேட்டாலும் சரி, உங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. போய் எப்படி ஓரமா நில்லுங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இவங்களை அனுப்பி விடுயா. ஓகே சார். வள்ளி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நம்ம அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆகாது. அந்த கடவுள் அவனை கண்டிப்பா காப்பாத்துவாரு. 10 வருஷம் கழிச்சு நமக்கு கடவுள் கொடுத்த வரமா அர்ஜுன். அவன் அப்படிலாம் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டாரு. நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்க. நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுமா. மலர், நான் தான் சொல்றேன்ல, வருத்தப்படாதம்மா. இந்த மாதிரி அவன் மேல பழி போடணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காகவே அவன் மீண்டு வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என் புள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன். ஐயோ, நான் அவனை இப்படி ஒரு நிலைமையிலயா பார்க்கணும்? என் புள்ளையே இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அண்ணா, போலீஸ் வராங்கண்ணா.
நான் நினைச்ச மாதிரியே அந்த செண்பகவல்லியோட அதிகார பலத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அர்ஜுனை கத்தியால குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண கேஸ்ல நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரஸ்டா? என்னையா? என்ன சார் இதெல்லாம்? எவனோ கத்தியால குத்தி கொல்ல பார்த்ததுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? குத்தனவனை கேட்காம சம்பந்தம் இல்லாம என்ன வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நிக்கிறீங்க? என்ன சார் நியாயம் இது? அர்ஜுனோட அம்மா செண்பகவல்லி நீங்க தான் அவங்க பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால விசாரணை பண்றதுக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். சார் ஒரு நிமிஷம். யார் வேணாலும் யார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்காக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என் தங்கச்சி அவன் கொலை பண்ணிருக்கான், அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அது நியாயம். அரெஸ்ட் பண்ணவன உங்க கஸ்டடியிலேயே வச்சு எவனோ குத்திட்டு போனதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு வந்து நிக்கிறது அநியாயம் சார். ஏன் சார் அவனை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஏன் சார் கோர்ட் வாசல்ல வச்சு அவனை கொல்ல போறேன்? என் தங்கச்சியை கொன்னவன் அவன் தான் தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவன் இருக்கிற இடத்தை தேடி போய் அவனை வெட்டியிருக்க மாட்டேன். எதுக்காக நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சியை கொன்னவனுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். அவனை வேணும்னா அவனை பெத்தவங்க அயோக்கியனாவும் கொலகாரனாவும் வளர்த்திருக்கலாம். என்னங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல சார். அப்படியெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் கொலகார கும்பல் இல்ல சார். மிஸ்டர், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. அப்படிலாம் வர முடியாது சார். நாங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. எங்களுக்கும் ஆள் பலம், பணபலம், அரசியல் பலம்னு எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தப்பு செய்யாம நான் ஏன் ஸ்டேஷனுக்கு வரணும்? என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு குடும்பமே நொந்து போயிருக்கோம். என் தங்கச்சி செத்ததுல இருந்து எங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்க. எங்க அப்பா தூக்கம் இல்லாம என் தங்கச்சியை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டு இருக்காரு. என் தங்கச்சி தான் சார் இந்த வீட்டோட சந்தோஷமே. அவளை இழந்துட்டு நில குலைஞ்சு போய் நிக்கிறோம் சார். அவளை கொன்னவனுக்கு தண்டனை கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற என்கிட்ட வந்து அவனை நான் தான் கொலை பண்ண பார்த்தேன்னு பொய் பழிய ஏன் மேல போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கறேன்னு இங்க வந்து நிக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயம்னு தோணுதா சார்? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி இறந்த அடுத்த நாளே நீங்க அர்ஜுன் வீட்டுக்கு போய் அவரை கொல்லுவேன்னு செண்பகவல்லி மேடம் குடும்பத்தை மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு அவரை கொலை பண்ண முயற்சி நடந்து அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை ஒண்ணு கேட்கலாமா? இதுவே உங்க தங்கச்சியோ இல்ல உங்க வீட்டுல உள்ள யாரையோ அந்த அர்ஜுன் மாதிரி ராஸ்கல் கத்தியால குத்தி கொன்னிருந்தான்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கோவத்துல கொன்னவனை திரும்ப கொன்னுடுவேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் சார் சொன்னேன். அப்படி நான் அவனை கொல்லணும்னா இப்படிங்கிறதுக்குள்ள கொன்னுடுவேன் சார். எதுக்கு சார் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? என்னோட எண்ணம் எல்லாம் அவன் சட்ட ரீதியா தண்டிக்கப்படணுங்கிறது மட்டும்தான். அவனுக்கு நாங்க மட்டும்தான் எதிரியா சார்? என் தங்கச்சி நிகிதாவை ஏமாத்தி கொலை பண்ண மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணானோ, அப்படி அவனால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருந்து அவன் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல. ஆனா நான் பண்ணல சார். போங்க சார், போயிட்டு இன்னும் அவன் என்னென்ன தப்பு பண்ணான்னு அவனை விசாரிங்க. அப்பதான் இன்னும் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். தேவையில்லாம என்கிட்ட வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ உங்க மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. ஒழுங்கா என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. அதான் என் புள்ள எதுவும் பண்ணலன்னு சொல்றால,
அப்புறம் எதுக்கு அவன் ஸ்டேஷன் வரணும்? அதெல்லாம் வரமாட்டான். என் பொண்ண கொன்னதுக்கு அந்த கடவுள் யார் மூலமாவோ அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. அவன் செத்தா சத்தியமா சந்தோஷம் தான் படுவேன். அம்மா, தாயே, நான் உன்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கேன்னா அது அக்காவுக்காக மட்டும்தான். ஆனா இப்போ எனக்காக நான் கேக்குறேன். என் அர்ஜுன் எனக்கு திரும்ப கொடுத்துரு. என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்ச மாதிரி என் அர்ஜுன் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. அவன் உயிரை பறிக்கிற அளவுக்கு அவன் எந்த தப்புமே பண்ணல. தயவு செஞ்சு அவனை காப்பாத்தி கொடுத்துரு. எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுத்துரு. கடைசியா நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அர்ஜுனுக்கு இப்ப ஆபரேஷன் நடக்க போகுது. அந்த ஆபரேஷன் நல்லபடியா நடந்து என் அர்ஜுன் பொழைச்சிடணும். என் அர்ஜுன் எனக்கு கொடுத்துருமா. அவனை என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு பிரிச்சிடாத. அவன் இல்லாம நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா பொண்ணே, இங்க வாமா. நீ அந்த துர்கை அம்மன் கிட்ட சொன்னதையெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க ஒரு உயிரை எடுக்கணுங்கிறதையோ கொடுக்கணுங்கிறதையோ நாம முடிவு பண்றதில்ல. எல்லாம் அந்த தாயோட முடிவுதான். உன் புருஷனை திரும்ப கொடுத்துருன்னு நீ கையேந்தி மடிப்பிச்சு கேட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ பயப்படாத. அந்த தாய் உன்னை கைவிட மாட்டா. நீ நினைச்சதும் நீ வேண்டிக்கிட்டதும் நல்லபடியா நடக்கும். அந்த ஆத்தா அதை நடத்தி தருவா. நீ நினைச்சதும் வேண்டிக்கிட்டதும் உனக்கு நடக்கணும்னா நீ ஒரு பரிகாரம் பண்ணணும். அம்மா, என் புருஷன் பொழைக்கிறதுக்காக நான் என் உசுரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ஒரு உயிரை எடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்துறது அந்த தாயோட வழக்கம் இல்லம்மா. உயிரை படைக்கிற அவளே எப்படி உயிரை எடுக்கணும்னு நினைப்பா? உன்னை அவகிட்ட ஒப்படைக்கணும். மனசார நீ அவளை பிரார்த்தனை பண்ணி நான் சொல்ற பரிகாரத்தை நீ செஞ்சா மட்டும் போதும். உன் புருஷன் உயிர் பழப்பான். என்ன பரிகாரம்னு சொல்லுங்கம்மா. அது எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் புருஷன் நல்லபடியா உயிர் பழக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு ஆணி பதிச்ச செருப்ப உன் காலில் மாட்டிக்கிட்டு நீ இந்த கோயிலை 3 முறை சுத்தி வந்து அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படி பண்ணுனா கண்டிப்பா உன் புருஷன் பொழைப்பான். நான் கண்டிப்பா பண்றேம்மா. என் அர்ஜுன் பொழைப்பானா நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். இதை நீ உடனே பண்ணுமா. கண்டிப்பா நீ எதிர்பார்த்தது நடக்கும். என்ன மலரு, அவங்க சொல்றாங்கன்றதுக்காக இவ்ளோ கஷ்டமான ஒரு பரிகாரத்தை நீ பண்றேன்னு சொல்ற? அதெல்லாம் வேணாம் மலரு. அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் அவரை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. ஆணி பதிச்ச செருப்பு போட்டுக்கிட்டு கோவில் முழுக்க நீ எப்படி சுத்தி வருவ? டேய், அர்ஜுன் யாருன்னே தெரியாதப்பவே அவனுக்காக நான் குளத்துல இறங்கி சிவன் கழுத்துல மாலைய போட்டு பரிகாரம் பண்ணேன்டா. இன்னைக்கு அவன் என்னோட புருஷன்டா. என் புருஷனுக்காக நான் செய்யாம இருப்பேனா? இல்ல மலரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன தடுக்காதடா. நான் முடிவு பண்ணிட்டேன்.
அர்ஜுனுக்காக நான் அந்த பரிகாரத்தை பண்ணதான் போறேன். மலரு